தூல சித்து அப்படின்னா யாருன்னா நம்ம தாங்க. நம்ம தான் தூல சித்து. தூலம்னா பருமையானது, சூக்குமம்னா நுண்மைன்னு பார்த்தோம்னா அப்படி. தூலம் அப்படின்னா என்னன்னா பருமை அப்படின்னு அர்த்தம். பருமைனா நம்மோட கண்ணுக்கு தெரியும். ஒருத்தங்க ஏத்தாப்புல வர்றாங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியுதாங்க இல்லையா? அவங்க அப்படி பருமையானது. அவங்கதான் தூல சித்து. நம்ம மனுஷங்க தான் தூல சித்து. சித்துனா அப்ப அறிவுன்னு இருக்கே சொன்னீங்களே முன்னாடி. அப்ப சிவபெருமானும் நம்மளும் அறிவுதானா அப்படின்னா ஆமாங்க. அவர் பேரறிவு, நம்ம சிற்றறிவு. நமக்கு எப்படிப்பட்ட அறிவு? தூல சித்தாகிய நமக்கு எப்படிப்பட்ட அறிவுனா அறிவிக்க அறியும் உயிர். சொல்லி 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 கொடுத்தாதான் நமக்கு புரியும். ஆனா சிவபெருமானுக்கு அப்படி இல்லை. பேரறிவு. அவருக்கு யாராவது எந்த விஷயத்தையுமே சொல்லி கொடுக்கணுமா? தேவையில்லைங்க. அவருக்கு எல்லா விஷயமுமே தெரியும். அப்போ சித்து அப்படின்னு வந்திருக்கிறதுனால 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் பேரறிவானவர். நம்ம ரொம்ப சிற்றறிவுங்க. அப்போ அதிசூக்கும சித்துனா யாருன்னா சிவபெருமான். தூல சித்துனா யாருன்னா பருமையான கண்ணுக்கு புலனாக கூடிய நம்ம தூலமாகிய உயிர்கள். உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா கருவி கரணங்களோடு இணைந்து இப்படி கண்ணுக்கு தெரியுத மாதிரி தூலமா பருமையா இருக்கு.